வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். முரண்பாடுகளற்ற முறையில் மீன்பிடி நடவடிக்கைகளை முன்னெடுப்பது தொடர்பில் இலங்கை இந்திய மீனவர் பேச்சுவார்த்தையில் கவனம் செலுத்தப்பட்டதாக மீன்பிடி அமைச்சு தெரிவிப்பு. மட்டக்களப்பு பனிச்சேடி கடலில் நீராட சென்று காணாமற் போன மூவரில் ஒருவரது சடலம் மீட்பு. எகிப்தின் அப்துல் பக்தா அல் சிசி ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவதற்கு அந்த நாட்டின் உயர்மட்ட ராணுவ பேரவை அங்கீகாரம். விரிவான செய்திகள். யுத்தம் நிறைவு பெற்றதன் பின்னர் இலங்கையில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி ஆச்சரியமானது எனவும் அரசியல் பாகுபாடின்றி இலங்கைக்கு ஒத்துழைப்புகளை வழங்குவதாகவும் ஆஸ்திரேலியாவிற்கான பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலியா பாராளுமன்ற குழுவினருக்கும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர்கள் இதனை குறிப்பிட்டுள்ளனர். இந்த சந்திப்பு அலரி மாளிகையில் நேற்று இடம்பெற்றது. இலங்கையின் பல பகுதிகளுக்கும் கடந்த சில தினங்களாக விஜயம் மேற்கொண்டதாகவும் தமக்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். யுத்தத்தின் பின்னர் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்து இந்த விஜயத்தின் போது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஆஸ்திரேலியாவிற்கு மீண்டும் சென்றதன் பின்னர் அந்த நாட்டு பாராளுமன்றத்தில் அறிக்கையொன்றை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழுவினர் தெரிவித்துள்ளனர். யுத்தத்தை ஆரம்பிக்க முடியும் என்றும் ஆனால் யுத்தத்தை நிறைவு செய்வதற்கு தைரியமான மனிதர்கள் தேவை என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். யுத்த கால பகுதியில் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் குறித்த குழுவிற்கு ஜனாதிபதி தெளிவுபடுத்தியுள்ளதுடன் யுத்தம் நடைபெற்ற பகுதியில் புதைக்கப்பட்டுள்ள கன்னிவெடிகளை அகற்றுதல், மீள்குடியேற்றம், யுத்தத்தினால் சேதமடைந்த பகுதிகளில் அடிப்படை வசதிகளை கட்டியெழுப்புதல் போன்ற விடயங்கள் இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டன. அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்புகளை வலுப்படுத்திக் கொள்ளும் வகையிலான பேச்சுவார்த்தைகளும் இதன்போது இடம்பெற்றதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிடுகிறது. மட்டக்களப்பு பனிச்சேடி கடலில் நீராட சென்று காணாமற் போனவர்களில் இளைஞர் ஒருவரின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளது. ஏனைய இருவரையும் தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஏறாவூர் போலீசார் குறிப்பிடுகின்றனர். மட்டக்களப்பு பனிச்சேடி கடலில் நீராட சென்று நேற்று முன்தினம் மாலை 3 இளைஞர்கள் காணாமற் போயிருந்தனர். நண்பர்கள் 7 பேருடன் ஒன்றாக நீராடி கொண்டிருந்த போதே இவர்கள் மூவரும் அலையில் அள்ளுண்டு செல்லப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு சின்ன ஊரணியை சேர்ந்த 19, 20 மற்றும் 23 வயதான 3 இளைஞர்களே இந்த அனர்த்தத்தை எதிர்நோக்கியுள்ளனர். முரண்பாடுகளற்ற முறையில் மீன்பிடி நடவடிக்கைகளை முன்னெடுப்பது தொடர்பில் இலங்கை தமிழக மீனவர் பேச்சுவார்த்தையில் கவனம் செலுத்தப்பட்டதாக மீன்பிடி மற்றும் நீரியல் வள அமைச்சு குறிப்பிடுகின்றது. இலங்கை தமிழக மீனவர்களின் பேச்சுவார்த்தை நேற்றிரவு நிறைவடைந்ததாக மீன்பிடி பிரதி அமைச்சர் சரத்குமார் குணரத்ன தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தையில் கவனம் செலுத்தப்பட்ட விடயங்கள் தொடர்பில் தயாரிக்கப்பட்ட அறிக்கை விரைவில் தமக்கு கிடைக்க உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை இருதரப்பினரிடம் யோசனைகளை இலங்கை இந்திய அரசாங்கங்களிடம் சமர்ப்பித்ததன் பின்னர் இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்வதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக சென்னைக்கான இலங்கையின் பிரதி உரிஸ்தானிகர் சபருல்லா கான் தெரிவித்துள்ளார். இதற்கமைய அடுத்த மாதம் அல்லது மார்ச் மாதம் அளவில் இந்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் இடம்பெறலாம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை சென்னை தேனாம்பேட்டை TMS வளாகத்தில் உள்ள மீன்வளத்துறை பணிப்பாளர் அலுவலகத்தில் நேற்று காலை முதல் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருந்தன. இதில் தமிழக அரசின் கடற்றொழில் அமைச்சர் KA ஜெயபால், இலங்கை கடற்றொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் நிமல் ஹெட்டியாராச்சி மற்றும் 2 நாட்டு மீனவர்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இந்த பேச்சுவார்த்தையில் உரிய தீர்மானங்கள் எதுவும் வெட்டப்படாத நிலையில் அடுத்த மாதம் கொழும்பில் நடைபெறவுள்ள மற்றொரு பேச்சுவார்த்தையில் இறுதி தீர்மானம் வெட்டப்படலாம் என்று இலங்கை இந்திய மீனவ சங்க தலைவர் தேவதாஸ் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இதேவேளை இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அனைத்து இலங்கை மீனவர்களும் தற்போது விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக மீன்பிடி மற்றும் நீரியல் வள அமைச்சு குறிப்பிட்டது. விடுதலை செய்யப்பட்டவர்களில் பெருமளவானவர்கள் நாடு திரும்பியுள்ளதுடன் 74 மீனவர்களும் 20 படகுகளும் மாத்திரமே தொடர்ந்தும் இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. இதற்கு முன்னர் இந்தியாவில் 212 இலங்கை மீனவர்களும் இலங்கையில் 278 இந்திய மீனவர்களும் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். தற்போது நாட்டில் 35 இந்திய மீனவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் திணைக்களம் குறிப்பிட்டது. இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்ட 20 இலங்கை மீனவர்கள் நாட்டை வந்தடைந்துள்ளனர். அந்த மீனவர்கள் 10 படகுகளுடன் கற்பேட்டி அண்மித்து சர்வதேச கடற்பரப்பில் இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினரால் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் கோசல வண்ணகுல சூரிய தெரிவித்தார். இந்திய கடற்பரப்பிற்குள் அத்துமுறை பிரவேசித்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டமைக்காக இந்த மீனவர்கள் கடந்த செப்டம்பர் மாதம் கைது செய்யப்பட்டிருந்தனர். இவர்களில் சிலர் கற்பேட்டியைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஏனையவர்கள் தென்பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் கடற்படையின் ஊடக பேச்சாளர் கூறினார். இலங்கை இந்திய மீனவர்கள் தொடர்பில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாட்டிற்கமைய மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும்.
மாகாண சபைகளுக்கு அதிகாரத்தை பகிர்கின்றமை தொடர்பில் அரசாங்கத்தில் சிலர் விருப்பம் தெரிவிக்கவில்லை எனவும் தற்போது அந்த நிலைப்பாட்டை தோற்கடிக்க முடிந்துள்ளதாக தேசிய கரும்பு மொழிகள் மற்றும் சமூக நல்லிணக்க அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவிக்கின்றார். வவுனியா மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். வவுனியா மாவட்ட செயலக வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள இருமொழி உதவி நிலையத்தை திறப்பதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சிங்களம் மற்றும் தமிழ் மொழிகள் தொடர்பிலான சேவையை வழங்குவது இதன் நோக்கமாகும். மாகாணத்தில் உள்ள மக்கள் பிரதிநிதிகளது தலைவர்களுக்கு அந்த அதிகாரங்கள் வழங்கப்படும் என்று கூறுகின்றனர். அது மிகவும் சிரமமான விடயமாக மாறியுள்ளது. மாகாண சபைகளுக்கான அதிகாரங்கள் வேறாக இருப்பதற்கு சிலர் விரும்புவதில்லை. அவ்வாறான நபர்களும் இருக்கின்றனர். அவர்களது விருப்பமின்மையை நாம் இன்று தோற்கடித்துள்ளோம். அந்த விடயம் குறித்து நாம் மகிழ்ச்சியடைகின்றோம். அவ்வாறான நபர்கள் அரசாங்கத்திற்குள் இருந்தனர். தற்போது அனைவரும் பின்தள்ளப்பட்டு மாகாண சபைகளுக்கு சென்று மாகாண சபைகளுக்கு அதிகாரத்தை கூற வேண்டி ஏற்பட்டுள்ளது. சிங்கள மொழியை மிகவும் இலகுவான முறையில் கணினிமயப்படுத்தும் புதிய நடைமுறை ஒன்று தேசிய விஞ்ஞான மன்றத்தில் நேற்று அறிமுகப்படுத்தப்பட்டது. சிங்கள மொழி கணினிமயப்படுத்தும் போது எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்வதற்காக இந்த புதிய கணினி பயிற்சி நெறி உலக தரத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சி நெறியின் ஸ்தாபகராக ஜயந்த அகங்கம விளங்குகின்றார். உலகில் இன்று 6000 மொழிகள் உள்ளன. இந்த மொழிகளில் பழமை வாய்ந்த மொழியாக சிங்கள மொழி காணப்படுகின்றது. அதேபோன்று ஒரே நாட்டில் ஒரே சமூகத்தினரால் அதிக காலம் உபயோகித்த மொழியாக சிங்களம் கருதப்படுகின்றது. இந்த மொழி சுமார் 3000 ஆண்டுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எமது ஷிரான் திறனிகனவினால் அனுராதபுரம் நகரில் இருந்து பழமை வாய்ந்த பொருள் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அதில் ஏன என்ற எழுத்து பொறிக்கப்பட்டிருந்தது. இந்த ஏன சிங்கள மொழிக்கு உரித்தான ஒரு எழுத்தாகும். அதனால் நமது மொழி மிகவும் சிறப்பானது. இந்த மொழிக்கு சவாலாக இருந்தது கணினி. நமது மொழி அழிவடையாது இருக்க வேண்டுமெனில் நாம் கணினியுடன் ஒன்றிணைந்து செல்ல வேண்டும். ராணுவத்தின் 24வது படை தலைமையகம் நேற்று அம்பாறையில் திறந்து வைக்கப்பட்டது. அம்பாறை மல்வத்த பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய படை தலைமையகம் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் RMD ரத்நாயக்கவால் நேற்று பிற்பகல் திறந்து வைக்கப்பட்டது. பாதுகாப்பு படை தலைமையகத்தின் கிழக்கு மாகாண கட்டளை தளபதி 24வது படை தளபதி உள்ளிட்ட ராணுவத்தினரின் உயர் அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது ராணுவ தளபதியினால் படை தலைமையக வளாகத்தில் மாமரம் ஒன்று நடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வத்தளை நகர எல்லைக்குள் ஒரு வழி பாதையில் மாத்திரம் போக்குவரத்தினை மேற்கொள்ளும் பரிச்சாத்த நடவடிக்கை இன்று காலை 6 மணி முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. வத்தளை நகரில் நாளாந்தம் ஏற்படும் வாகன நெரிசலை கட்டுப்படுத்தும் முறையை அறிமுகப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். இந்த பரீட்சாத்த நடவடிக்கை வெற்றியளித்தால் இதனை தொடர்ந்து நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு நகரில் போக்குவரத்து சட்டங்களை மீறிய 800 சாரதிகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். ரயில் கடவைகள், சமிக்ஞைகள் மற்றும் சுற்றுவட்டம் ஆகியவற்றை அண்மித்த வீதிகளில் இவர்கள் போக்குவரத்து சட்டத்தை மீறும் வகையில் செயற்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோகன தெரிவித்தார். இவ்வாறு போக்குவரத்து சட்டங்களை மீறுபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசாரால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளிலேயே அவ்வாறான முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கும் மோட்டார் சைக்கிள் செலுத்துநர்களுக்கும் எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஆயினும் பெரும்பாலான சாரதிகள் இந்த அறிவுறுத்தல்களை உரிய முறையில் பின்பற்றுவதில்லை என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். இந்த நடவடிக்கை 50% மாத்திரமே வெற்றியளித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தங்காலையில் தனியார் வகுப்பொன்றின் சுவர் இடிந்து விழுந்ததில் 19 வயதான மாணவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு 7:30 அளவில் இடம்பெற்ற இந்த திடீர் விபத்தில் காயமடைந்த மாணவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். உயிரிழந்தவரின் சடலம் தங்காலை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனைகள் இன்று இடம்பெறவுள்ளன. கண்டி பேராதனை வீதியில் உள்ள பாலடைந்த காணியொன்றிலிருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. பிரதேசவாசிகளினால் வழங்கப்பட்ட தகவல் ஒன்றுக்கு அமைய இந்த சடலம் மீட்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர்.
அரத்தன ஹத்தச பகுதியைச் சேர்ந்த 45 வயதான அஜித் அமரசிங் என்ற நபரை உயிரிழந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். எவ்வாறாயினும் உயிரிழந்த நபர் இதுவரை உறுதியாக அடையாளம் காணப்படவில்லை என்று போலீசார் குறிப்பிடுகின்றனர். சடலத்துக்கு அருகிலிருந்து கத்தியொன்றும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மரண பரிசோதனைகள் நிறைவு பெற்றதன் பின்னர் சடலம் கண்டி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அம்பாறை அட்டாளிச்சேனை மீனோடை கட்டு பிரதான வீதியின் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து இன்று அதிகாலை இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். முல்லைத்தீவிலிருந்து அக்கரைப்பற்று நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பஸ் மீனோடை கட்டு பகுதியில் உள்ள கட்டிடம் ஒன்றில் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது தொலைத்தொடர்பு கோபுரம் ஒன்றுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் சாரதி மற்றும் நடத்துனர் உள்ளிட்ட 6 பேர் பஸ்ஸில் இருந்துள்ள அதேவேளை விபத்தில் எவரும் காயமடையவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை குறித்த பகுதியில் அடிக்கடி விபத்துகள் நேர்வதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களின் ஊடகத்துறை சார் அறிவை மேம்படுத்தும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கின்ற பயிற்சி பட்டறையின் மற்றொரு கட்டம் இன்று மாத்தறையில் நடைபெற்றது. இந்த பயிற்சி பட்டறை மாத்தறை புனித மரியாள் கன்னியார் மடத்தில் நடைபெற்றது. இது நியூஸ் ஃபர்ஸ்டின் 111வது பயிற்சி பட்டறை என்பது குறிப்பிடத்தக்கது. பாடசாலை மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டனர். வடமாகாண சபை உறுப்பினர்களுக்கான அரசியலமைப்பு தொடர்பில் விளக்கம் அளிக்கும் பயிற்சி பட்டறை ஒன்று யாழ் பொது நூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்று வருகின்றது. அரசியலமைப்பு கற்கைகள் நிறுவனத்தினால் இந்த பயிற்சி பட்டறை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக எமது யாழ் பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். நேற்று ஆரம்பமான இந்த பயிற்சி பட்டறை இன்று 2வது நாளாக இடம்பெற்று வருகின்றது. வடமாகாண முதலமைச்சர், மாகாண அமைச்சர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டிருந்தனர். பிரித்தானியாவில் எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் கொள்ளையிட முயன்றவர்களை துணிவுடன் போராடி விரட்டியுள்ளார் இலங்கை பெண் ஒருவர். இந்த நிலையில் சம்பவம் இடம்பெற்ற தினம் முகத்தை மறைத்தவாறு 2 கொள்ளையர்கள் நிறுவனத்துக்கு உள்ளே வருவதும் அதனை தடுக்க போராட வந்த பெண்ணின் காட்சிகள் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. சிசிடிவியின் காணொலியுடனான செய்தியினை அறிந்து கொள்ள www.newsfirst.lk என்ற இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். பங்களாதேஷ் அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளது. டாக்காவில் நடைபெறும் இந்த போட்டியில் தனது முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடும் இலங்கை அணி சற்று முன்னர் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 214 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இலங்கை அணி சார்பாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் கௌசல் சில்வா டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து தனது முதலாவது சதத்தை பூர்த்தி செய்தார். டிமுத் கருணாரத்ன 53 ஓட்டங்களை பெற்றார். போட்டியில் தனது முதல் இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி 232 ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.